அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தலில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடந்ததா பேசப்பட்டு வருது. சொல்லப்போனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் 73.63% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த தேர்தலில் 85.15% வாக்குகள் பதிவாயிருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் 29 லட்சம் வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. இந்த வாக்குகள் எதனால வந்தது? மக்கள் தன்னெழுச்சியா ஓட்டு போட்டாங்களா? ஒருவேளை எஸ்ஐஆர் திருத்தத்தால இந்த வாக்குகள் அதிகரிச்சிருக்கா? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்ததுனால மக்கள் தன்னெழுச்சியா வாக்களிச்சாங்களா? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தலை விட 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருந்தாலும் இந்த தேர்தலில் 3.7% மட்டும்தான் வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்கான காரணத்தையும் நான் சொல்றேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 6.22 கோடி. அதுல வாக்களிச்சவங்க எண்ணிக்கை 4.58 கோடி. அதாவது 73.63% அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணம் எஸ்ஐஆர் சட்ட திருத்தத்தால வெளிநாட்டில் உள்ளவங்க, தமிழ்நாட்டில் முகவரி இல்லாதவங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 77 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்படி மறுவரிசைப்படுத்தப்பட்ட நிலையில இந்த தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 5.77 கோடி. அதுல வாக்களிச்சவங்க 4.88 கோடி. மொத்த வாக்கு சதவீதம் 85.15% அப்படின்னு சொல்லலாம். 2021 சட்டமன்ற தேர்தலில் 73%, இந்த சட்டமன்ற தேர்தலில் 85% வாக்கு சதவீதம் அதிகரிச்சு தானப்பா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதான் இல்ல. காரணம் 6.22 கோடி பேர்ல 4.58 கோடி பேர் வாக்களிச்சதால அந்த வாக்கு சதவீதம் 7.63. அதே இந்த தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 5.77 கோடி. அதுல வாக்களிச்சவங்க 4.88 கோடி. இதுல இருந்து வாக்கு சதவீதம் 85.15%. கடந்த தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 6 கோடிக்கு மேல, இந்த தேர்தலில் வாக்காளர்கள் எண்ணிக்கை 5 கோடிக்கு மேல. அதுல வாக்களிச்சவங்க 4 கோடிக்கு மேல இரண்டு தேர்தலிலுமே. இது மொத்தமாக சேர்த்து இந்த தேர்தலில் 3.7% மட்டும்தான் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த தேர்தலில் 29 லட்சம் வாக்குகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டா இது வழக்கமா உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். 2011 சட்டமன்ற தேர்தலில் 40 லட்சம் பேர் அதிகரிச்சிருக்காங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் 64 லட்சம் பேர் அதிகரிச்சிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் 26 லட்சம் பேர் அதிகரிச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் 29 லட்சம் பேர் அதிகரிச்சிருக்காங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்த புதிய வாக்காளர்கள் எண்ணிக்கை 14.59 லட்சம் பேர். எஸ்ஐஆர் திருத்தத்திற்கு பிறகு சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை 27 லட்சத்திற்கும் மேல அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்க்கையில இந்த தேர்தலில் எப்போதும் போல வாக்களிக்கிற வாக்காளர்கள் தான் வாக்களிச்சிருக்காங்க. சென்னையில் இந்த தடவை வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. நிறைய பேர் தன்னெழுச்சியாக வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம் 2021 சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது அந்த தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 40,58,000. அதே இந்த தேர்தலில் 28.7 லட்சம் பேர். 2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் மொத்தமாக வாக்களிச்சவங்க எண்ணிக்கை 24.3 லட்சம் பேர். அதே இந்த தேர்தலில் வாக்களிச்சவங்க எண்ணிக்கை 23.7 லட்சம் பேர். கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது சென்னையில் இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். எப்போதுமே வாக்குகளை வாக்கு சதவீதத்தை வச்சு கணக்கிட முடியாது, வாக்கு எண்ணிக்கையை வச்சு தான் கணக்கிட முடியும். குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுற பெரம்பூர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பேசப்படுது. 89.5% வாக்குகள் அங்கே பதிவாயிருக்கிறதா சொல்லப்படுது. இதை கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது 3000 வாக்குகள் மட்டும்தான் அதிகமாக பதிவாயிருக்கு. அதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுற கொளத்தூர் தொகுதியில் 86% வாக்குகள் பதிவாயிருக்கு. இது கடந்த தேர்தலை விட 8500 வாக்குகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிகபட்சமா 88% வாக்குகள் பதிவாயிருக்கு. அதாவது வாக்கு எண்ணிக்கையில் சொல்லப்போனா 1,21,60,863 வாக்குகள் பதிவாயிருக்கு. இது கடந்த தேர்தலை விட 5 லட்சம் கூட. கொங்கு மண்டலத்தில் என்ன காரணத்துக்காக இவ்வளவு வாக்குகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லோருக்குமே இன்னொரு கேள்வி இருக்கும். மதியமாகறதுக்குள்ள 50% வாக்குகள் பதிவாயிருக்கு, மக்கள் எல்லாரும் தன்னெழுச்சியா வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு நிறைய காரணம் சொல்லப்படுது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இளைஞர்களும் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு காரணம் வெயிலின் தாக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு சொல்லப்போனா காலை 9 மணி வரை 17% வாக்குகள் பதிவான நிலையில மதியம் 1 மணிக்கு 50% வாக்குகள் பதிவாயிருக்கு. அதே மதியம் 1 மணியிலிருந்து 3 மணி வரை 70% வாக்குகள் மட்டும்தான் பதிவாயிருக்கு. அதன் பிறகு பதிவான வாக்குகள்லாம் 3 மணிக்கு மேலே பதிவானது அப்படின்னு தான் சொல்ல முடியும். கடைசியாக இந்த சட்டமன்ற தேர்தலில்
வாக்கு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் எப்படி வாக்கு எண்ணிக்கை நடக்குமோ அப்படி தான் நடந்திருக்கு. எப்போதுமே வாக்கு எண்ணிக்கை இயல்பாக தான் நடந்திருக்கு இந்த தேர்தல்லையும். இந்த தேர்தல் பற்றி உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது மாதிரியான தகவல்களுக்கு 5 மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள்.